காய்ஸ் இப்போ என் பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு பாடி பில்ட் பண்ண ஒரு பஸ் இருக்குது. ஸோ இது வந்து எம்ஜியில் கோச் வந்து பில்ட் பண்ணின ஒரு வண்டி. இது ஐச்சர்லேருந்து வரக்கூடிய 13.5 மீட்டர் சேசிஸில் கெட்டின பாடி. இது எம்ஜி கோச் பில்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், கர்நாடகாவில் உள்ளது. ஸோ அப்போ வந்து அது எப்படி இருக்குது, எப்படி வந்து ப்ரீமியமாக பண்ணியிருக்காங்க அப்படின்றத காட்டணும்னு சொல்லி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். உள்ளே வந்து சேசிஸ் பற்றி நம்ம எதுவும் பார்க்க போகிறதில்ல. இது வந்து ஒரு 13.5 மீட்டர் சேசிஸு, ஒரு ஸ்லீப்பர் கோச்சாக வந்து பண்ணியிருக்காங்க. ஐச்சர்லேருந்து வர சேசிஸ் எடுத்து ஸ்லீப்பர் கோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது ஹைட்டான ஒரு டிசைனாக தெரியுது. அதே மாதிரி எம்ஜியோட லோகோ ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லி அதோட பேர் வச்சுருக்காங்க. ப்ரொஜெக்டட் லேம்ப்ஸ் தான் வந்து ஹெட் லேம்ப்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் வரக்கூடிய லைட்ஸ் எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டர்ன் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும் எரியிற மாதிரி, அதுக்குள்ளே எல்லாமே ப்ரொஜெக்டர் லைட்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டோட லுக்கே வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொம்பு நல்லா அழகா. இப்போ வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வண்டிக்கு உள்ளே வந்து நம்ம போய் பார்க்கலாம். ஃபுல்லாகவே வந்து ஒரு உடன் ஃபினிஷில் இருக்க மாதிரி தாங்க தெரியுது. கால் வச்சு ஈஸியாக ஏறுற மாதிரி ஃபுட் ஸ்டெப் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக் ஓப்பன் க்ளோஸ் தான். கீழே என்னோடய ஃபுட் ஸ்டெப்புக்கு கீழே வந்து நுமேட்டிக்கில் அந்த சிலிண்டர் வந்து இருக்குது. ஸோ இப்போ ஏறி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம டிரைவரான உட்காந்துருக்க சீட்டு அந்த ஸ்டீரிங்கை பார்த்தாலே தெரியுது வந்து ஒரு ஐச்சரோட சேசிஸ். இது ஐச்சரில் 13.5 மீட்டர் சேசிஸ் எடுத்து இந்த பாடி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு BS6 சேசிஸு. ஸோ அதோட முன்னாடி டேஷ்போர்டு எல்லாமே வந்து உள்ள கேபினோட கலருக்கு தகுந்த மாதிரி தீம் பண்ணி வச்சுருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அப்படியே கொஞ்சம் மேலே பார்த்தோம் அப்படின்னாலும் டிரைவரோட இந்த டிரைவரோட கேபினுமே வந்து ஏசி வெண்ட் இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. டைம் வந்து சென்டரில் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து இதுவே வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ஒரு பெட் ப்ரொவிஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து விரிச்சுக்கலாம். இப்போ இன்கேஸ் டிரைவர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், இல்லைனா வந்து இந்த இடத்துல வந்து ஏதாச்சும் ஒரு பெட் மாதிரி ஒரு ப்ரொவிஷன் வேணும் அப்படின்னா இதை வந்து நம்மளால் விரித்து ஒரு பெட் மாதிரி மாற்றிக்க முடியும். ஒரு டபுள் டிரைவர்லாம் போட்டு வண்டி ஓட்டுறாங்க அப்படிங்கும்போது ஒருத்தர் தூங்கும்போது ஒருத்தர் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்து இதில் பில்ட் பண்ணியிருக்கிறது நல்லாயிருக்கு. மேலே வந்து உங்களுக்கு வென்டிலேஷனுக்கு ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கான ஒரு ப்ரொவிஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 13.5 மீட்டர் இந்த சேசிஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்லீப்பராக கெட்டணும் பாடி அப்படின்னா அதில் வந்து 36 ஸ்லீப்பர்ஸ் வந்து நம்மளால் போட முடியும். கீழே இந்த வரிசையில் வந்து ஒரு 6, மேலே இந்த வரிசையில் ஒரு 6. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 6, 12, கீழே ஒரு 6, 12 போட்டோம்னா மொத்தம் 36 சீட்ஸ், அதாவது ஸ்லீப்பர்ஸ் வந்து போட்டுக்க முடியும். அதாவது ரொம்ப வந்து ஆடம்பரமாக பிரம்மாண்டமாக இல்லாமல் ஒரு பிளைனான டிசைன், ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலர் கான்ட்ராஸ்ட் எல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காரு தான் இதில் வந்து ஒரு ஹைலைட்டு. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு லக்கேஜ் கேரியர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மேண்டட்ரி, நிறைய பஸ்ஸில் வந்து கொடுக்கறதில்ல. பட் இது வந்து மேண்டட்ரி, நமக்கு எல்லாத்துக்குமே வந்து வேணும். நிறைய பஸ்ஸில் வந்து நம்மளால் பார்க்க முடியறதில்ல லைனுக்கு ஓடுற பஸ்ஸில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பெட்டோட கவர், பில்லோட கவர், இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த சாயறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு குஷனிங் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஒரே கலரில் வந்து பண்ணிட்டாங்க. சென்டரில் மட்டும் உங்களுக்கு மொபைல் ஹோல்டரு, அதே மாதிரி இந்த சைடு வந்து ஒரு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா USB போர்ட் சார்ஜ் போடுறதுக்கான ப்ரோட் வந்து 2 பேருக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து உங்களுக்கு நார்மலாக லைட்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ அது வந்து லைட் வந்து கொடுத்துருக்காங்க மேலே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த LED லைனிங் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கர நீட்டாக ஒரே ஒரு லைன். இதில் வந்து இது வந்து ஐவரி கலர் லைட்டு. ஸோ நிறைய ப்ளூ கலரோ இல்லைனா மற்ற கலரோ வந்து போட்டோம் அப்படின்னா கண்ணு கூசுற மாதிரி. அதே மாதிரி உள்ளே வந்து ரொம்ப உள்ளே படுத்து தூங்குறவங்களுக்குமே வந்து எப்படியும் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு சிட்டி விட்டு அவுட்ரு போகிற வரைக்கும் வந்து லைட் ஆஃப் பண்ண மாட்டீங்க தான். பட் அந்த ஒரு டைம்லேயும் வந்து கண்ணு கூசிட்டு அது வந்து ஒரு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். சமயத்தில் பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு சில லைட்ஸ் எல்லாம் வந்து சென்டரில் மட்டும் ஒரு லைட் ஆஃப் பண்ணாமலே விட்டுருவீங்க. அந்த இடத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் பேசஞ்சர்ஸுக்கு டிஸ்கம்ஃபர்ட் வந்து கிரியேட் ஆகும். பட் இந்த மாதிரி லைட்ஸ் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ப்ரீமியமாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஸ்கம்ஃபர்ட்டாக கிரியேட் பண்ணாது. அந்த அதாவது பெட்டு கூட எந்தெந்த கலரில் மேட்ச் பண்ணியிருக்கு, இந்த கர்டைன்ஸோட கலருமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கலர் சூஸிங் வந்து எம்ஜியில் நல்லா பண்ணுறாங்கன்றதை நம்மளால் பார்க்க முடியுது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு அக்ரிலிக்கில் சீட் நம்பர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அக்ரிலிக்கில் என்கிரேவ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது சுற்றி ஃபுல்லாக என்கிரேவ் பண்ணிட்டாங்க. பட் சென்டரில் மட்டும் அந்த என்கிரேவ் பண்ணாமல் அந்த இதை விட்டுட்டாங்க, கண்ணாடி அக்ரிலிக் அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அதனால் லைட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் வந்து தெளிவாக தெரிகிற மாதிரி க்ளோ ஆகுது. ஸோ எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா SOS சுவிட்ச் ஒன்று இருக்கும்ல, அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர்டாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கை தேவையில்லாமல் பட்டும் வந்து அமுங்காது. அதுக்கு வந்து ஒரு க்ளோஷர் மாதிரி ஒரு மூடி வந்து கொடுத்துட்டாங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஜெட்டாக்கோட ஏசி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் கோச் பில்ட் பண்ணுறவங்க எல்லாருமே
இந்த ஜெட்டாக்கோட ஏசி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா சர்வீஸ் சப்போர்ட் அந்தளவுக்கு நல்லா பண்ணுறதும் வந்து ஒரு காரணமாக இருக்குது. இப்போ இதில் வந்து இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, இந்த ஃபுட் ஸ்டெப் பார்க்கலாம். ஃபுட் ஸ்டெப்பும் ஓரளவுக்கு இது கலர் தீம் வந்து மேட்ச் பண்ணிட்டாங்க, 2 சைடும் வந்து கொடுத்துட்டாங்க. ஷூஸ் வந்து கழட்டுறதுக்கு இந்த இடத்துல அதுக்கு மட்டும் ஒரு ஸ்பேசிங் வந்து கொடுத்துட்டாங்க. இங்கிட்ட வந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 ஸ்பேசிங் மாதிரி கொடுத்துட்டு இங்கிட்ட ஒரே ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் வந்து கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் இப்படி இருக்குல்ல. ஸோ இது எதனால் வந்து லைட்டாக இது ஒரே பெட்டுக்கு கீழே ஃபுல்லாகவே வந்து ஃப்ரீயாக விட்டுருக்கலாம். அப்படி விட்டுருந்தா ஃபுல்லாகவே நம்ம வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து கழட்டி விட முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய பாயிண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நார்மலாக இது ஒரு டோர் தான், ஒரு ஸ்டெப் இறங்கி கீழே இறங்குற மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட்டு. ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் மேண்டட்ரியாக இருக்கணுன்றதுனால அதை ஒன்று கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி சேஃப்டிக்காக லாஸ்ட் ரோவில் மட்டும் சீட்டு வந்து இந்த சைடு தலை வச்சு படுக்கிற மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்மளால் பார்க்க முடியுது. அது போக பார்த்தீங்கன்னா மேலே இங்கேயும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து நடுவில் ஒரு 3 இடத்துல வந்து இருக்குது. ஸோ 3 இடத்துல கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஒரு பெரிய சேஃப்டிக்காக ஒரு அட்வான்டேஜ் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படுக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே இந்த இடத்துல ஒரு டக்ட் வந்து பாஸ் ஆகுது பாருங்கள். இந்த ரூஃபே சொல்லலாம். நம்ம ரூஃபே பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்டான ஒரு லெதரில் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ஜாயினிங்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு ஜாயினிங்ஸில் ஒரு லைனர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து ஓப்பனாக தெரியாமல் அதுக்கு ஒரு லெதர் ஃபினிஷ் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா டக்ட் வந்து க்ளோஸ் ஆகிற இடத்துல ஒரு க்ளோஷர் வந்து பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லெதர் ஃபினிஷ் வந்து கொடுத்துட்டாங்க. ஒருவேளை அது கொடுக்காம இருந்திருந்தாங்கன்னா கூட இவ்வளோ ஹைலைட்டாக வந்து தெரிஞ்சிருக்காது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜாயினிங்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க, பேஸ்ட் வச்சு தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அது வந்து எந்த அளவுக்கு லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிற மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேஸ்ட் வந்து ஈவனாக ஒரே மாதிரி வந்து கொடுத்துருக்கிறதுனால பார்க்குறதுக்கு இதெல்லாம் தான் வந்து மொத்தமாக ஓவராலாக ப்ரீமியம் வந்து ஏற்றி கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த சீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உட்டன் ஃபினிஷ் தான். கீழே வந்து ஒரு உட்டன் ஃபினிஷ் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உட்டன் ஃபினிஷ். ஸோ இது வந்து சைடில் இருக்கக்கூடிய வால்க்கான உட்டன் ஃபினிஷாகவும், கீழே இந்த இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோருக்கான உட்டன் ஃபினிஷாகவும், அதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டி இருக்கிறதும் நல்லா இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது உட்டன் ஃபினிஷ் ப்ளஸ் வந்து ஐவரி கலரோடு இருக்கிற மாதிரி ஒரு பாடியாக வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிரைவருக்கு உட்காந்து வர மாதிரி இருந்தால் இங்கே ஒரு சீட் வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது போக இதை பெட்டாக வேணும்னா பெட்டாக வந்து மடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு அதை விட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருக்கிறதுனால திங்ஸை வந்து சேஃப்டியாக வந்து வச்சுக்க முடியும். பஸ்ஸுக்கு வெளியே வந்துட்டோம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்லீப்பருக்கு கீழே இப்படி லிஃப்ட் பண்ணி வச்சுருந்தது இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸை வந்து நமக்கு கொடுக்குது. பேட்ரி பாக்ஸு அது போக லக்கேஜஸ் வேணும்னா இந்த அளவுக்கு ஒரு லக்கேஜ் வந்து வைக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு டபுள் ஃப்ளோரே இருக்க மாதிரி வந்து இருக்கிறத பார்க்க முடியும் பாருங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃப்ளோர் வந்து கிடைக்கிது, இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் வந்து கிடைக்கிது. இதிலலாம் வந்து என்னென்ன வேணுமோ உங்களுக்கு வந்து லக்கேஜ் ஏற்றணும் அப்படின்னு ஏற்றுக்க முடியும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்ட்ரக்சரில் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா பக்கமே நுமாட்டிக்கில் தான் வந்து இந்த மாதிரி பிஸ்டன் வந்து கொடுத்துருக்காங்க, சிலிண்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் ஓப்பன் பண்ணுறதோ க்ளோஸ் பண்ணுறதோ எஃபிஷியண்ட்டாக, அதாவது ரொம்ப எஃபோர்ட்லெஸ்ஸாக வந்து க்ளோஸ் ஓப்பன் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ மற்றபடி இதெல்லாம் வந்து சேசிஸ் தான். இது ஒரு 6 வீல் சேசிஸாக வந்து வரும். பட் அதை பற்றி வந்து நம்ம ரொம்ப டீப்பாக போகிறதில்ல. ஸ்டெப்னி வீலுக்கு ப்ரொவிஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது கீழே அட்டாச் பண்ணாமல் இந்த இடத்துல வந்து ஸ்டெப்னி வீலை மட்டும் இந்த இடத்துல வச்சு விட்டாங்க. அது போக இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு கம்பார்ட்மெண்ட் வந்து கிடைக்கிது. அது இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேஸ் இருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் கண்டிப்பாக அமையும். ஏர் இன்டேக்கெல்லாம் வந்து ப்ராப்பராக இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வெண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டெப் வச்சு மேலே ஏறுறதுக்கு ஈஸியாக, அதே மாதிரி ஹாஃப் டோர் தான் வந்து வச்சு டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ கால் வச்சு தான் மேலே ஏறுற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த லாக் எல்லாமே ஓப்பன், இந்த பாக்ஸு ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி இந்த லாக்கை வந்து அன்லாக் பண்ணிக்கலாம். அன்லாக் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு ஏர் ஃபில்டருக்கான ஏரியா வந்து இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா டீசல் டேங்க்கான ஏரியா, இந்த அதாவது இது வந்து உங்களுக்கு அந்த ஐச்சரோட ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம், அது வந்து ஆட் ப்ளூவும் இந்த இடத்துல தான் வருது. ஸோ அதுக்கான ஏரியா வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இந்த மாதிரி லாக் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே ஒரு அலன் கீ போட்டு தான் வந்து ஓப்பன் பண்ண முடியும், நார்மலான கீ கிடையாது. ஸோ இது வந்து இப்போதைக்கு இந்த இடத்துல வந்து லாக்கில் இருக்கனால என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. டீசல் டேங்க்கான அது லக்கேஜ் ஸ்பேஸ், சாரி, இது வந்து ஒரு லக்கேஜ் ஸ்பேஸாக இருக்கும். அந்த சைடு ஓப்பன் பண்ணியிருந்தோம்ல, அதே மாதிரி இந்த சைடு வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். அது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபியூவல் டேங்க்கான ஏரியா. ஜஸ்ட் இதுவுமே வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணி உங்களால் வந்து ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஓப்பன் பண்ணிங்கன்னா டீசல் டேங்கோட ஓப்பன் வந்து இதில் பார்க்கலாம்.
ஸோ மொத்தமாக இந்த இடத்தையும் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து ஓப்பன் பண்ணிங்கனாலும் அந்த லக்கேஜுக்குள்ளே ஆக்சஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒரு ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க. பஸ்ஸோட பெயிண்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து பெயிண்ட்டாக பண்ணாமல் பஸ் கலர் வந்து ஒரு தீமில் ப்ளூ கலரில் ஒரு தீம் பண்ணிட்டாங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கரிங் வந்து மேட்ச் பண்ணி பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த ப்ளூ கலரு அது போக டிண்டட் பிளாக்கு மேலே ஹைட்டாகவும் மேலே இருக்க அந்த ஸ்லீப்பர் ஏரியாலையும் டிண்டட் பிளாக்கில் கிளாஸ் கொடுத்துருக்கிறது ஓவராலாக பார்க்கும்போது பஸ்ஸை வந்து ஒரு ப்ரீமியம் பஸ்ஸாக வந்து காட்டுது. ஸோ இந்த பின்னாடி ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அந்த ரியர் கிளாஸ் வந்து நல்லா ஹைட்டாகவும் நம்ம பார்த்த எமர்ஜென்சி கேட் வந்து இந்த இடத்துலையும் இங்கே ஒரு ஃபுட் ஸ்டெப்பும் அது போக பார்த்தீங்கன்னா இந்த ரியல் டெயில் லைட்டுமே வந்து ஒரு பேட்டர்னில் இருக்கிறது ரொம்பவே நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து அவங்க பில்டர்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு இந்தந்த விஷயத்தெல்லாம் வந்து மாற்றி டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டினதுனால தான் இன்றைக்கி வந்து எம்ஜி குரூப்ஸில் வந்து பாடி நல்லா பில்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு பேர் எடுத்து வச்சுருக்கு. ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது யூஸ்வலான ரிவ்யூ மாதிரி இல்லாமல் இவங்க எப்படி பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து ரிவ்யூ பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோக்காக காத்துருங்க.